ஐயோ மறுபடியுமா விளாட்ன 7 மேட்சஸ் என்ன தப்பு பண்ணுமோ இந்த மேட்சஸும் அதே தப்பு தான் பண்ணுறோம். ஆரம்பத்துலேயே அவங்கள இப்படி அடிக்க விட்டுடுறோம். இன்னைக்கு 250 அடிக்க போகிறாங்களோ 300 அடிக்க போகிறாங்களோ தெரியல. Few moments later. நம்ம பவுலர்ஸ் தான் இது 100 ரன்னுக்குள்ள 4 விக்கெட் எடுக்கிறாங்க. கண்டினியூஸா பேக் டு பேக் விக்கெட் எடுக்கிறாங்க. ஐயோ பெருமையா இருக்கே, கடவுளே ரொம்ப நன்றி. இன்னைக்கு இந்த மேட்சை ஜெயிக்காம ஈடன் கார்டன்ஸை நாங்க தாண்ட மாட்டோம். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாருங்க? ஏய் என்னப்பா விளையாடிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட என்ன சொல்லி அமிச்சா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, ஆர்சிபி கூட முக்கியமா கோலி கூடலாம் மேட்ச் தோத்துட்டுலனால நிக்க முடியாது சரியா? கம்பீர், நீங்களும் கோலியும் தான் பழம் விட்டு ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்கல்ல, இப்ப கோலி கூட தோத்தா என்ன? ஐயோ இவங்க வந்து இப்படி கேட்குறாங்க, என்ன சொல்றது? சரி ஏதாவது சொல்லி சமாளிப்போம். அது அதெல்லாம் அப்படிதான் சரியா? நம்ம பவுலர்ஸ்லாம் நல்லா தானே பவுலிங் போட்டு கம்பேக் பண்ணாங்க. கடைசியில் அந்த கம்பீர் என்னமோ கூப்பிட்டு பேட்ஸ்மேன் கிட்ட சொன்னாரு. எல்லாரும் இப்படி பொழந்து கட்டிட்டு போயிட்டாங்க. சரி ஓகே, 250 60 வரும்னு நினச்சோம். பரவாயில்ல, 222க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணமே. போயிட்டு அடிச்சு முடிச்சுட்டு வருவோம். போறேன் இல்லைங்க, பேசு தராம பவுலிங் போடுறாங்கன்னு ஒரு 2 ஸ்டெப்பு வெளில வந்து நின்னுதான். பட் அப்போ கூட பால் நெஞ்சுக்கு மேலே வந்துச்சுப்பா. அவங்க எல்லாரும் அது நோ பால் இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க, அது நோ பாலா இல்லை ஃபேர் டெலிவரியா? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? சில்லாக்கிடும்மா சில்லாக்கிடும்மா சில்லாக்கிடும்மா. கேகேஆர் ஜெயிக்க போறோம், என்ன பண்ண போறோம்? கேகேஆர் ஜெயிக்க போறோம். ஏய் நில்லுங்க, என்னமோ மேட்சே ஜெயிச்சிட்ட மாதிரி ஆடிட்டு இருக்கீங்க. இன்னும் மேட்சே முடியல சரியா? ஏய் எங்க தலைவன் பட்டிதாரும் வில்ஜாக்ஸோட பேட்டிங்கும் பார்த்தல. உங்க பவுலர்ஸால ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் ஒரு 6-7 ஓவரில் மேட்சை வின் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம். A few moments later. பேச்சாடா பேச்சன, கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசன. இப்ப ஏன் அமைதியா இருக்க? இப்ப பேசு. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? Few moments later. ஐயோ என்னப்பா நடக்குது இங்க? தினேஷ் கார்த்திக்கும் அவுட் ஆயிட்டாரு. நம்ம கையில இருந்த மேட்ச் நம்ம கையை விட்டு நழுவ போறது என் கண்ணால பார்க்க முடியுது. ஐயோ டைவ் அடிச்சிருக்கலாமே. ஐயோ டைவ் அடிக்காம எதுக்கு ஓடுற? போச்சு மேட்ச் போச்சு, அவ்வளோதான். டிகே என்னன்னா போன ஒரு 3 டாட் பால் ஆடினாரு. கரண் சர்மா கிட்ட கொடுத்துருந்தா அவரே அசால்ட்டா 6 அடிக்கிறாரு. 3 டாட் பால் 3 சிங்கிள் வந்திருந்தா நேற்றுக்கு நம்ம மேட்சை வின் பண்ணியிருக்கலாம். போச்சு இந்த வாட்டியும் பிளே ஆஃப் கனவு போச்சு. ஐயோ இன்னைக்கு இவங்க ஆடின பாரு, அதான் ஆட்டம். Few moments later. டீமாக சேர்ந்து 200% எஃபர்ட் கொடுத்தோம். கடைசியில் மேட்சை தோற்று தான் போகிறோம். மேட்சை ஜெயிக்கிறதுக்கு வெறும்னே ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் அது மட்டும் போதாது, கொஞ்சமாவது லக் வேணும். 16 வருஷமாக இதை தான் பார்த்துட்ருக்கோம். We will be back.